whenever he goes to Mumbai he stays in 5 stars hotel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் அவங்க மும்பை போறாங்களோ, ஸோ இது வந்து எப்பெல்லாம் போறாங்கன்னா நான் இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்ல போட்டேன். ஸோ ஹீக்கு கோஸ் கரெக்டாக இருக்கு. ஹீ ஸ்டேஸ் இன், அவர் எங்க தங்குவார்னா 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இங்க தப்பு உங்களுக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டைப் ஆஃப் நவுன் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த நவுனுக்கு நான் பேரலாம்னு சொன்னேன்னா உங்களுக்கு நீங்க ஒரு குழப்பிக்க வேணாம், அது தெரிஞ்சுக்காட்டி ஒரு தப்பு இல்லை. உங்களுக்கு ஹைஃபனேட்டட் நவுன் அப்படின்னு இருக்கு, இங்க பாருங்க. ஹைஃபனேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைஃபன் நடுவில் போட்டிருந்தா அது ஹைஃபனேட்டட் நவுன். அவ்வளவுதான், இவங்க பேரை மட்டும்தான் இவ்வளவு பெருசா வைப்பாங்க. கான்செப்ட் பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இங்கிலீஷ்ல அதான், நீங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இங்க ஏன் இப்படி வரக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ ஒரு நம்பர் சரிங்களா. ஸோ நம்பருங்கிறதும் இந்த 5 இல்லை 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு நவுன் வந்துருந்துச்சுன்னா அந்த நவுனை எப்பயுமே எப்படிதான் போடணும்னா சிங்குலர்ல தான் போடணும். ஸோ இந்த இடத்துல 5 ஸ்டார் மேபி இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்லாம் சொல்றதுனால நம்ம ஒரு ஃப்ளோலேயே வந்துடும். இதை வந்து இப்படிலாம் கிராமர் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துறீங்களா. யூஸ்வலா இப்போ 2 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்றேன் அப்படின்னு சொன்னா 2 ஸ்டார்ஸ்ன்னு சொல்லல அப்படின்னு யாருமே அந்த இடத்துலலாம் யோசிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல நவுன் அதாவது நம்பர் கூட, இது நம்பரு, ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல N1 போட்டிருக்கேன். ஸோ நம்பர் கூட நவுன் இருந்துச்சுன்னா நம்ம இதான் பண்ணணும். ஸோ எப்பயுமே சிங்குலராக தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்டுக்காக மட்டும் நான் கொண்டு வரல. ஆக்சுவலி நான் சொல்லித்தர வந்த கான்செப்ட் இதுதான். இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபாதர் இன்லா அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல இப்போ நிறைய பேர்த்த நான் சொல்லணும், மாமனார்கள் இப்போ மேபி சின்ன மாமனார் பெரியமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னா ஃபாதர் இன்லாஸ் அப்படின்னு நம்ம ஹைஃபனேட்டர்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த இடத்துல நவுன் வந்து சிங்குலராக தான் இருக்கும், அப்படி வச்சு இங்கே எலிமினேட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் கிடையாது. கரெக்ட் தான், லால எப்பயுமே எஸ் வராது. நீங்க எங்க தான் போனோம், உங்க சப்ஜெக்ட் யாரு, ஃபாதர். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு எஸ் வரும். ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னா வரணும் சரிங்களா. ஸோ எப்பயுமே இது வந்து ஹைஃபனேட்டட் நவுனா உங்க கான்செப்டே வராது, காம்பவுண்ட் நவுன். ஏன்னா ஹைஃபனேட்டட் நவுன் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் அதோட நவுன் அந்த மாதிரி இருந்திருக்கணும். இங்க வந்து நமக்கு சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ சப்ஜெக்டோட இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு வந்திருந்தாலுமே நமக்கு ப்ளூரலா சொல்ல விருப்பப்பட்டா இந்த சப்ஜெக்டோட தான் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் ஃபாதர், மதர்ஸ் இன்லா, டாட்டர்ஸ் இன்லா அப்படின்னு தான் போடணும். ஒருவேளை இல்லப்பா எனக்கு லா பக்கத்துல எஸ் போட்டே ஆகணும், இந்த மாதிரி ஒருவேளை ஒரு பொசிஷன் சொன்னா அப்ப எங்க போறது. சில பேருக்கு இது வந்து டவுட் வரும், ஒருத்தவங்களோட பொசிஷன் சொன்னா நீங்க அப்ப இங்க பின்னாடி தான் போகணும். பாருங்க எப்படிலாம் வச்சிருக்காங்கன்னு. அதாவது நம்ம யூஸ்வலா சொல்லுவோம்ல ராஜூஸ் புக், ராமோஸ் புக், இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தானே போடுறோம். இந்த ராஜ் புக் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல போடுறோமா. ஆமா, ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னு போடக்கூடாது. ஒரு பொசிஷன் சொல்றப்ப பின்னாடி லா கூட எஸ் போட்டு ஃபர்ஸ்ட் போய் போட்டுருணும். ப்ளூரலா சொல்றப்ப நம்ம ஃபாதர் கூட எஸ் போடணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கான்செப்ட்லாம் நம்ம அப்பப்ப